Hello dear viewers, my name is Misha. We are pleased to welcome you to YAMS Online Conference 2.0. I hope you have been blessed by the sermon given by Pastor Raymond. If you miss any of the session, don't worry about it. Just head over to the description box below and click on the link. Also, don't forget to subscribe our official YouTube channel and turn on the post notification as you don't want to miss any of our latest update. Coming up, we have a wonderful session called Teamwork, conducted by YAMS leaders. Stay tuned and be blessed. Пока еще не все матчи в своем поле в сезоне не делил Арсенал, сейчас атака! Hi நேயர்களே, this is Sam and this is YAMS 2.0 talk show. Alright, நம்ம கூட வந்து 4 விசேஷமான guests இருக்காங்க. There are 4 wonderful special guests with us today. So starting with Deborah, who is a charge nurse in Asunta Hospital. Okay, welcome Debbie to this show. And next, our science officer. Okay, அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. Okay, உங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்குது. Okay, and next, let's go to Jason Suse, and he is our management executive for பார்க்க வந்து ஜோக்காக இருக்குங்க. ஓகே, he is our MU fan. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பயங்கர செலிப்ரேஷனு. இவர் வந்து பெரிய MU ஃபேன் தான். ஓகே, our logistics manager Raymond. Okay, so welcome to this show. We are going to speak about wonderful things about team. Alright, T.E.A.M. குறித்து சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Deborah, today we saw the football match. நீங்கள் இந்த பந்து விளையாட்டு நம்ம வந்து பார்த்தோம். Okay, and also we saw how MU played very well. Manchester United சூப்பராக விளாண்டாங்க. And what is it about the togetherness? அந்த டீமுக்குள்ளே வந்து ஒரு ஒற்றுமை நம்ம வந்து பார்க்க முடியுது. So what do you think about it? Very interesting match actually. This match reminds me of an illustration of a string and also a rope. You see, a single strand of string, we can't do anything with it, but then thousands of string makes a rope. So what I'm trying to say is, as we watched the match earlier, it says that, you know, with a single person, that person can't really hit the goal post. Okay, but then as a group, as a team, when they defend together and when they attack together, that's where they can achieve their goal. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல், அருமையாக வந்து டேபி சொன்னாங்க, டெபோரா. ஓகே, அதாவது ஒரு நூலை வந்து ஈஸியாக அதை வந்து பிச்சுக்கும். ஸோ நிறையா நூல் இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு கயிறு ஆக்கிக்கலாம். we can make it into a string. and அதே போல் அந்த விளையாட்டில் வந்து எல்லா பிளேயர்ஸ் வந்து கரெக்டாக அவங்க விளாண்டுருக்காங்க. எஸ்பெஷலி கரெக்டாக அவங்க டிஃபெண்ட் பண்ணாங்க, கரெக்டாக அட்டாக் பண்ணியிருக்காங்க. வெரி குட் டெபி. ஸோ நம்ம வந்து ரேமண்டுக்கு போவோமாக. லெட்ஸ் கோ டு ரேமண்ட். ஸோ ரேமண்ட், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வாட் யூ திங்க் அபவுட் டீம் ஒர்க், த டுகெதர்னஸ், ஒற்றுமை பற்றி என்ன நினைக்கிறீங்க அந்த டீமுக்குள்ளே? ஓகே, நல்ல ஒரு மேட்ச் பார்த்தோம். நம்ம எனக்கு பிடிச்சமான ஒரு மேட்ச் அந்த இதில். ஈவன் என்னோடய டீம் ஜெயிக்கும் பொழுது ரொம்ப இதாக இருந்துச்சு. அதில் பார்க்கும் பொழுது டெபி சொன்னது போல் அந்த ஒரு மனம், அந்த காரியம் நம்ம பார்க்கும் பொழுது, அந்த காரியம் அவங்க செய்யும் பொழுது we can achieve அந்த கோல் நம்ம இது பண்ண முடியும். மொதல் காரியம் வந்து நம்ம ஒன்றா இருக்கணும். எல்லாமே மென்டலி, நம்ம ஃபிசிக்கலி எல்லாருமே ஒன்றா நம்ம அந்த பவரில் இருந்தோம்னா தென் we can achieve something, ஒரு பெரிய நம்ம கோல் அச்சீவ் பண்ணலாம். ஸோ அதுதான் நான் பார்க்குறேன், அந்த ஒரு மனம் ரொம்ப வண்டர்ஃபுல். ஸோ தட் மீன்ஸ் இட் சேஸ் தட் யூ ஹேவ் டு பி இன் யூனிட்டி. எல்லோரும் வந்து யூனிட்டியாக இருக்கணும். அண்ட் இட்ஸ் வெரி குட் திங். ஸோ வாட் டு யூ திங்க், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த யூனிட்டி பிட்வீன் த பிளேயர்ஸ் அண்ட் மேனேஜர்? ஓகே, நல்ல ஒரு கேள்வி. ஓகே, இப்போ பிளேயர் அண்ட் மேனேஜர் வந்து நம்ம பார்க்கும் பொழுது டெடலில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் யாரும் தனித்தனியாக அவங்களோட மைண்ட் செட்டில் நம்ம விளாட முடியாது. அவங்க நான் தான் கோல் அச்சீவ் பண்ணோம் அந்த ஒரு சிந்தை இருந்துச்சுன்னா we cannot achieve as a டீமாக நம்ம அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ மேனேஜர் ஹேவ் டு லிசன் டு பிளேயர் அண்ட் பிளேயர் அந்த கோச் சொன்ன ஒவ்வொரு காரியமும் அவங்க மைண்டில் எப்பயுமே இருக்கணும். அவங்க அந்த கோல் அடிக்கிறதுக்கு அவங்க ஏதாச்சும் முயற்சி பண்ணணும் ஒரு மனமாக. அப்போ இந்த விளையாட்டில் நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு மனம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் குறைஞ்சா கூட we cannot achieve anything.
ஸோ அதை தான் நான் பார்க்குறேன். வண்டர்ஃபுல், சூப்பராக சொன்னாங்க ரெண்டு பேரும். ஓகே, டேபி அண்ட் ஆல்சோ Raymond said about togetherness, and togetherness, both of them has to play a big role, the manager and also the players, and when both do the same thing, the team can achieve into something. So that is about togetherness. That's what Raymond also spoke about. So Raymond, what do you think about the equality in the team? The teamல வந்து சமத்துவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓகே, சமத்துவம் என்னும் பொழுது அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அஃப்கோர்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கும் பொழுது சமத்துவத்துக்கு நம்ம ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, ஒரே மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணணும். ஒரே காரியத்தை நம்ம ட்ரீட் பண்ணும்பொழுது, இப்போ கேமில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பொசிஷன் இருக்கும். டிஃப்ரெண்ட் ஃபார்வர்ட் இருப்பாங்க, டிஃபெண்டர், விங் அண்ட் கீப்பர், எல்லாருக்குமே ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ரோல் இருந்தாலும் பட் எல்லாருக்கும் ஒரு சமத்துவம், ஒரு ஒரு ரைட்ஸ் இருக்குது. எல்லாருமே கோல் அடிக்கணும். ஸோ அந்த ஒரு காரியம் வந்து நான் பார்க்குறேன். ஸோ இவங்க தான் கோல் அடிக்கலாம் அப்படின்னு இல்லை. சம்டைம் டிஃபெண்டர் நம்ம இந்த கேமில் பார்த்தோம்னு சொன்னால் டிஃபெண்டர் பாஸ் பண்ணுவாங்க, விங்கில் விளாட்றவங்க வந்து கோல் அடிப்பாங்க. அப்போ இந்த ரெண்டாவது கோல் ரொனால்டோவோட பார்க்கும்பொழுது எவரா டிஃபெண்டர் பாஸ் பண்ணும்பொழுது ரொனால்டோ வந்து அந்த கோல் அடிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த ஒரு சமத்துவம், அந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும். எல்லாருமே கோல் அடிக்கிற ஒரு ஒரு காரியத்தில் இருக்கிறாங்க. ஸோ எனக்கு எப்படின்னா, ஈக்குவாலிட்டி, நோ ஈக்குவாலிட்டி இஸ் தேர்ஸ் நோ குவாலிட்டி. ஸோ அந்த குவாலிட்டி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதுதான் நான் பார்க்குற ஒரு விஷயம். எஸ், ஸோ கரெக்டாக சொன்னீங்க. அதாவது சமத்துவம் வந்து சமத்துவத்துக்கு வந்து தரம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. ஸோ குவாலிட்டி இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது வந்து மான்செஸ்டர் யுனைடெட் பிளேயர்ஸ் வந்து அவ்வளோ குவாலிட்டி உள்ளவங்க தான் இருக்கிறாங்க. ஸோ மேனேஜர் வந்து சூஸ் பண்ணிட்டு ஓகே அந்த கேமில் வந்து குவாலிட்டி உள்ளவங்க இருக்காங்க. ஸோ மேபி குவாலிட்டி பற்றி நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சொல்லலாமா? ஓகே, குவாலிட்டி நம்ம அதில் பார்க்கும் பொழுது எம்இயோட மேனேஜ்மெண்ட்டில் நம்ம சைட்டில் பார்க்கும் பொழுது பயங்கரமான குவாலிட்டியான பிளேயர்ஸ் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஈவன் ஆர்சனலில் கூட குவாலிட்டியான பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. பட் இங்கே எம்இயோட இதில் பார்க்கும் பொழுது அவங்களுடைய அந்த விளாடுற அந்த காரியம், அவங்களுடைய ஒருமனம், அந்த எல்லாருமே அந்த ஒரே இதில் இருந்தாங்க. ஸோ நம்ம கோல் அடிக்கணும், அது எத்தனை கோலாக இருந்தாலும் சரி, பட் வி ஹேவ் டு கோல், நம்ம அதில் அச்சீவ் பண்ணணும். ஸோ அந்த ஒரு காரியத்தை நான் பார்க்குறேன். அந்த குவாலிட்டி வந்து அவங்கக்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்குன்னு ஆர்சனலில் இல்லை, பட் ஆர்சனலில் இருக்குது. பட் எம்யூ வந்து ஒரு பர்சன்ட் கூட போடுறத நான் அங்கே பார்க்குறேன் இல்லையா, அந்த குவாலிட்டியில் பார்க்கும் பொழுது. ஆனால் நான் ஆர்சனல் ஃபேன் தான், நான் ஒத்துக்கிறேன். தெரியுது. ஸோ ஆக்சுவலி ஆர்சனல் கூட நல்லா தான் விளாண்டாங்க. இப்போ வந்து செகண்ட் ஹாஃப் தொடங்குறப்ப ஒரு 47 மினிட்ல வந்து நல்லா ஒரு கோல் அடித்தாங்க. பட் த திங் இஸ், அவங்களோட குவாலிட்டி வந்து ரெண்டு பேரும் குவாலிட்டி சேமாக இருந்துச்சு. ஆனால் அவங்களோட மைண்ட் செட், எஸ் கரெக்ட். ஸோ அதுதான், தட் இஸ் அபவுட் ஈக்குவலிட்டி ஆக்சுவலி. ஸோ வாட் டு யூ திங்க், Emmanuel, about the different players and the equality that they should have? ஓகே, ரொம்ப அருமையாக ரேமண்ட் சொன்னார் ஈக்குவாலிட்டி பற்றி. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் பார்த்தேன்னா, சார் எல்எஸ் சார் அவர் ஈக்குவலாக அவர் பிளேயரை ட்ரீட் பண்ணார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஷியன் இருந்தார், அந்த கிரேட் ஜீசுங் பாக், எஸ் ஜீசுங் அவர் இருந்தார். அவருக்கு ஸ்பெஷல் குவாலிட்டி இருந்துச்சு. தட் இஸ் அந்த ஸ்டெமினா, யூ கேன் ரன், போகிறது வருது, ஸ்டார் பிளேயர் லைக் ரொனால்டோ, நானி, ஸ்கில்ஃபுல் பிளேயர். இது எல்லாத்துக்கும் வந்து தென் யூல்சோ ரேஸ் பார்க்கல. சம்டைம் வந்து சில ரேஸ்க்கு முக்கியம் கொடுப்பாங்க. இப்போ வந்து எல்எஸ் ஃபர்கூசன் பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்ட் இது அவர் பிளேயர்ஸை பார்ப்பாங்க. இந்த மாதிரி இல்லை, மல்டி நேஷனாக அங்கே விளாண்டாங்க. எல்லாத்துக்கும் ஈக்குவல் சான்ஸ் கொடுத்ததுனால வி கேன் சி அந்த ஃப்ரூட் பார்க்க முடிச்சு. எல்லாத்துக்கும் ஒரு ஈக்குவலிட்டினால இட் பிரிங் ஃபார்த் மெனி கிரியேட்டிவிட்டினால எப்பயும் நிறையா ஸ்கோர் பண்ண முடிச்சு. ஸோ ஐ டோட்டலி அக்ரி வித் யூ. In a team management, equality is very important. You cannot be biased. Yes. You need to give chance to each of everyone. அப்படின்னா எல்லா இனத்தாரிலிருந்து அவரை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அதாவது பேட்ரிஸ் எவரா வந்து இஸ் ஆஃப்ரிக்கன் பிளேயர், ஆல்தோ இஸ் பிளேயிங் ஃபார் ஃப்ரான்ஸ். ஸோ அவங்கள பார்த்தாக்கா இப்போ போர்ச்சுகீஸ் பிளேயர் இருக்காங்க. ஸோ வெரி ட்ரூ. ஸோ ஈக்குவலிட்டி வந்து இதில் கூட வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இன் ஆல்சோ த டேர்ம்ஸ் ஆஃப் ரேஸ். இனத்தார் மூலமாகவே வந்து அவர் எல்லாத்தையும் வந்து சமத்துவமாக அவர் பார்க்குறாரு. ஸோ மேபி நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாமே அபவுட் இண்டிவிஜுவலிட்டி. எல்லோரும் வந்து வேறு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க, வேறு இதில் இருக்கிறாங்க. ஸோ இப்படி அவங்க ஈக்குவலாக விளாடுறாங்க. அதுதான் நான் பார்க்கும்போது அந்த மேனேஜரோட மென்டாலிட்டி, இட் ட்ரீட்டட் ஆல் ஆஃப் தம் எஸ் ஈக்குவல்.
all player அந்த ஸ்டார் சில பேருக்கு ஸ்டார் பிளேயருக்கு வந்து அந்த ஸ்பெஷல் இது மாதிரி கொடுக்குறதில்ல. ஈவன் ரெனால்டோ மிஸ்டேக் பண்ணால் கூட சம்டைம் பார்த்தா சப்ஸ்டிடியூட் பண்ணுறது இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் அந்த இடத்துல. ஸோ அதிலே பார்க்க முடியுது மேனேஜர் வந்து ஒரு ஆளுக்கு வந்து அது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஸோ தட்ஸ் வை அங்கேயே தெரியுது. தட்ஸ் வை ஒன் ஆஃப் த சீக்ரெட் வெப்பன் ஒரு வேல்யூ that we can follow from Manchester United அந்த மேனேஜர்லேருந்து நம்ம கற்றுக்க முடியுது. ஸோ equality, as I said, it bring forth creativity. Out of creativity they can score goals, they can defend well. எல்லா பொசிஷன்லேயும் நல்லா இது பண்ணுறாங்க. வண்டர்ஃபுல், ஆசம். ஸோ டீமில் வந்து ரெண்டாவது வந்து பார்த்தாக்கா ஈக்குவலிட்டி, சமத்துவத்தை பற்றி நம்ம பேசணும். அண்ட் சமத்துவத்தில் வந்து கரெக்டாக சூப்பராக வந்து நம்ம ரேமன் எக்ஸ்பிளைன் பண்ணார். அதாவது குவாலிட்டி, தரத்தை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். அண்ட் ஆல்சோ இண்டிவிஜுவலிட்டி. ஸோ ஒவ்வொரு தனிப்பட்ட பிளேயர்ஸ் வந்து இப்படி சரியாகவே அவங்க விளாடுறாங்க. அண்ட் ஆல்சோ ஈக்குவலிட்டி வந்து ரேஸ். அதாவது இப்போ உள்ள காலத்தில் வந்து நம்ம பார்க்குறப்ப சக்ஸஸாக நம்ம வரணும்னா எல்லாரும் வந்து ஒரே ரேஸில் எல்லா ரேஸ்லேயும் வந்து ஒரே மாதிரியாக நம்ம வந்து ட்ரீட் பண்ணணும். அண்ட் அலெக்ஸ் ஃபர்கசன் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தார். ஹீ வாஸ் அ கிரேட் எக்ஸாம்பிள், அண்ட் ஐ குட் see that in the MU, the one. And also of course don't forget Arsenal, so all different players. French players இருந்தால் கூட எல்லாரும் சேமாக தான் பார்ப்பாங்க. Alright, so thank you very much Raymond and also Emmanuel for explaining about equality. ஸோ நம்ம பகவாய் சயின்ஸ் இருக்கிறாரு. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அப்புறம் வந்து காட்டுங்க எப்படின்னு. ஓகே, நம்ம வந்து அம்பிஷியஸ் பற்றி நம்ம பேச போகிறோம். அதாவது லட்சியம் பற்றி நம்ம பேச போகிறோம். டீமில் வந்து the third thing is ambitiousness. ஸோ வந்து வின்னிங் டீம், ஜெயிக்கிற டீமில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ அம்பிஷியஸாக இருந்தாங்க. ஒரு லட்சியம் அவங்களுக்கு இருந்துச்சு, அதாவது இந்த மேட்ச் வந்து ஜெயிக்கணும். ஸோ அது குறித்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்னோட பெர்செப்ஷன், இன் மை ஒப்பீனியன், ambitious வந்து ஒரு வெறித்தனமான ஒரு desire. It's a strong desire to achieve something, to win the silverware. அது பார்த்தோம்னா இந்த MU மேட்ச்சில் பார்த்தோம்னா அவங்க அந்த அளவுக்கு ஒரு ambitiousாக விளாண்டாங்க. We must save the values of our club. இப்போ ambitious பற்றி யோசிக்கும் போது அந்த காலம் ஞாபகம் எனக்கு ஒன்று வருது. ஓவாசா டொப்ளோ. ஆமாம். அப்போ எனக்கு வந்து 12 வயசு நினைக்கிறேன். அதுக்கு தான் சொன்னாங்க ஓவர்சோ டூப்ளோவில் காடி பறக்கணுங்க, மோட்டர் பைக் பறக்கணுங்க, மனுஷனும் காத்தாடி செஞ்சு பறக்கணும்னு சொன்னாங்க. கப்பையே பறக்கலை. ஸோ ambitious வந்து அந்த எம்யூவோட டீமில் பார்த்தோம்னா அந்த கிளப்போட பாலிசி பார்த்தோம்னா அவங்க கீப் ஆன் பிளேயரை நல்லா வெரி குட் குவாலிட்டி பிளேயராக வாங்குறது, ப்ரொடியூஸ் பண்ணுறது, அவங்க ட்ரெயின் பண்ணுறது, இதில் வந்து ரொம்ப ambitiousாக மூவ் பண்ணாங்க. அண்ட் தென் தே ஆர் மார்க்கெட்டிங் ஆல்சோ. எப்படி மார்க்கெட் பண்ணுறது, டிஷர்ட் அது இதுன்னு பயங்கரமான ஒரு மூவ்மெண்ட்டில் அவங்க மூவ் பண்ணனால பார்த்தோம்னா அதோட வேல்யூ வெரி ஹை. ambitiousனால வேல்யூ போய் நல்ல ஒரு சக்ஸஸ்க்கு அவங்க வந்தாங்க. அண்ட் தென் வேறஸ் நம்ம டீமு சொல்லவே வெக்கமாக இருக்கு, நம்ம டீம் ஆர்சனல் துண்ணுங்க ஒரு வருத்தக்கூடிய விஷயம்னா நம்ம ஹைபரிலேருந்து ஆஃப்டர் வி ஷிஃப்டட் ஃப்ரம் ஹைபரி டு எமிரேட்ஸ் we got a lot of debt to pay back. From that we have to change back to the other policy. So சொந்தமா யங் பிளேயர் உருவாக்குறது, it's not a fault, அது வந்து தப்பு இல்லை, நம்ம உருவாக்குறது. பட் we must maintain the value, the quality of player. இது ambitious-ஆ இருக்கணும். The main goal is to win silverware and make our fans happy. பட் ஆர்சனல் பார்த்தோம்னா 4வது இடத்துல வந்தால் போதும், அவங்களுக்கு பெரிய ஒரு சாம்பியன் லீக்கே ஜெயிச்ச மாதிரி ஒரு பில்டப் கொடுப்பாங்க. நீங்களே ஆர்சனல் பற்றி துப்பிட்டு இருக்கீங்க போல. என்ன பண்ணுறது சார், நம்ம அப்படி போய்கிட்டு இருக்கு. பட் எம்யூவில் பார்த்தா ஐ ரெஸ்பெக்ட் தட் ஃபார் தட். அவங்க ரொம்ப ambitious-ஆக பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் தட் இயர் எல்லாம் பார்த்தோம்னா பயங்கரமாக பேக் டு பேக் EPL அதெல்லாம் அடிச்சு ட்ரிபிள் எடுத்திருக்காங்க, சாம்பியன் லீக் எல்லாமே ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அது ஒரு காரியம் வந்து நம்ம பர்சனல் லைஃப்ல நம்ம இருக்க வேண்டியதாக இருக்குது. இந்த மேட்ச் வந்து உண்மையிலே நல்ல ஒரு ambitious-ஆக அவங்க மூவ் பண்ணுறது தெரியுது. ஸோ ஜேசன், வந்து டீம் பற்றி நம்ம பேசுகிறப்ப ambitiousness பற்றி பேசணும். இப்போ வந்து மேனேஜ்மெண்ட் பற்றி பேசலாம். அதாவது நிர்வாகம், மேனேஜ்மெண்ட் வந்து அந்த வார்த்தை கேட்குறப்ப கண்டிப்பாக இன்னொரு வார்த்தை நம்ம கேட்போம். எல்லாமே வந்து ஓகே மேனேஜர் பெரிய வார்த்தையாக இருக்கும், ஆனால் அந்த மேனேஜ் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ஒரு டீமில் வந்து ஹவு டு தே மேனேஜ், எஸ்பெஷலி Manchester United, how is the management style and all that? Okay, putting to Manchester United's management, I like to focus on Sir Alex Ferguson.
he's been their manager for the past 20 years plus. So as all of us know, he have achieved a lot with this Manchester United team because he's very good in managing both the players and also their staffs. Yes, correct. So for almost 20 years plus, I think they have won a lot of silverwares, and from local English Premier League up to the Champions League. More than Arsenal lah. Yes, sure. So I'm looking at that how he managed the plays. Basically, before going down to this each match, so he sets the formation right and also the tactics. So once he really sets the formation right, that's why he implemented it towards to the players, and that's where the players they were instilled with this formation and these tactics. Yes. Follow exactly what the manager is saying to them. So before each match, they'll have a team talk like what we're having right now with the players and also their staffs. So that's where both of the players and the management in that particular moment they realign back, they focus back. Okay, this is the match we're gonna play. Let's say for right now, just now they play with Arsenal. So how are we gonna match with Arsenal? How are we gonna face them? So basically, it starts from the formation. So that's why he will deploy from the defenders. He will manage. Okay, which are the best players during that particular moment? Who is fit enough to match the Arsenal plays from the defender positioning up to the midfielder plus to the strikers. So this is what I've been seeing in him. This is how he managed the Manchester United plays basically before each match. Coming back to their staffs, I believe most of their staffs, from these physios, from the assistant manager and all the others, the other staffs, they have been been with Sir Alex Ferguson for that more than he's been in the club for more than 20 years. So he maintained the same staff. I didn't say any of the changes there. So they have that particularly already built a relationship with them. Yes. So the relationship is very important between the players, the staffs, and also the managers. So this is where I've seen this how we have been achieved a lot of victories with this Manchester United squad. வண்டர்ஃபுல். ஜேசன் அருமையாகவே சொன்னார். அங்கே வந்து ஒரு கீவேர்ட், அதாவது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை வந்து அவரோட கருத்தில் வந்து எனக்கு தெரிய வந்துச்சு. என்னென்னா உறவு, ரிலேஷன்ஷிப். ஸோ மேனேஜ்மெண்ட்டில் வந்து நீங்கள் பார்க்குறப்ப ஒரு நிர்வாகத்தில் வந்து நீங்கள் வந்து கரெக்டான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும், க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப். ஒவ்வொரு பிளேயரோட ப்ரொஃபைல் நீங்கள் பார்த்துக்கணும். அண்ட் ரெண்டாவது வந்து டெக்டிக்ஸ் பற்றி பேசினார். டெக்டிக்ஸ் ரொம்ப அருமையாக அவங்க வந்து மேட்ச் பண்ணாங்க. அதாவது ஆர்சனலோட டிஃபென்ஸோ அட்டாக் வந்து அவங்க எப்படி மேட்ச் பண்ணாங்களோ தட்ஸ் ஹவு தே ஹேவ் டு மேட்ச் எவ்ரி டைம். ஸோ அலெக்ஸ் ஃபெர்குசன் இஸ் அ பவர்ஃபுல் டெக்டிஷியன். அண்ட் உண்மையாக நான் சொல்கிறேன்ப்பா, 20 வருஷத்துக்கு மேலே மிமாங் ரொம்ப ஒரு இட்ஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட், பெரிய சாதனையாக இருக்குது. ஸோ wonderful brother Jason. So Deborah, we spoke about management just now, and Jason Susie gave an exemplary discussion about management and explanation. So அவர் கரெக்டாக நிறைய விஷயங்களை சொன்னார். அண்ட் மேனேஜ்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பற்றி அவர் சொன்னார். And what do you think about the team that was losing, especially Arsenal? What was the management style and about the relationship they had? As you see, the relationship between the manager and the players wasn't that good there. It was constrained. So I can see that previously they failed to win quite a lot of games actually. Yeah. You see, so இப்போ பாருங்கள், இந்த டீம் ஒர்க் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா, அதாவது நம்ம T.E.A.M பற்றி நம்ம வந்து சூப்பராக டிஸ்கஸ் பண்ணோம். அநேக விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணோம். we discuss about T.E.A.M, அதாவது we discuss about togetherness, equality, ambitiousness and also management. And if that is the ingredients which is all right in a team, the team can really be successful and achieve a lot of things. So this is about a football part, and let's go to the next part later, which is about the church ministry. Okay, so see you soon after a short commercial break. See you guys. Alright guys, ஒரு குட்டி பிரேக் அப்புறம் நம்ம வந்து மீண்டும் சந்திக்கிறோமாக. we are meeting you after a short break. ஓகே, இப்போ வந்து ரெண்டாவது பகுதிக்கு போவோமாக. let's go to the second part. முதலாவது வந்து நம்ம என்ன பற்றி பேசினோம், ஃபுட்பால் மேட்ச் பற்றி பேசினோம். ஓகே, டீம், அதாவது டீம் ஒர்க் வந்து ஃபுட்பால் மேட்ச் பற்றி பேசினோம். இப்போது வந்து நம்ம சபையில் வந்து எப்படி டீம் ஒர்க்காக நம்ம வந்து ஒன்றும் நம்ம வந்து டீட்டெயிலாக பேச போகிறோமாக. ஓகே, ஸோ நமக்கு வந்து 4 கெஸ்ட் இருக்காங்க. ஸோ லெட்ஸ் கோ டு Deborah. Deborah, she is going to speak about togetherness. Okay, Deborah, what is your perception about togetherness? You see in the team, okay, the number one thing which is the same as the acronym of T is togetherness.
ஸோ ஒற்றுமை பற்றி வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட பார்வை, உங்களுக்கு கண்ணோட்டம் என்னது? Togetherness in the church is very important. As we see, we as a body of Christ, let us look at the human part. A human body consists of many parts. So same goes for the church. Jesus is the head and we are the body parts. So as Jesus gives commands, we as a body part have to work along together to accomplish the task. Yes, true. Otherwise, each part must be in the alignment. The legs can't say, I don't want the hands, and then the hands can't say, I don't want the legs. So to accomplish a task, we have to work it together. Even in the scriptures, as we see in 1 Corinthians chapter 12 verse 14, it says, for the body is not one member, but it's of many of it. வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. ஸோ அப்படின்னா 1வது கொரிந்தியரில் வந்து ரொம்ப தெளிவாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நம்ம வந்து ஒரு சரீரத்தோட அவயங்களாக இருக்கிறோம். we are all parts of the body. and ஒரு அவயம் வந்து சொல்ல முடியாது, நான் வந்து உனக்கு வந்து தேவையில்லை, நீ தேவையில்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. ஸோ ஈவன் இஃப் இட்ஸ் அ ஸ்மால் பார்ட், ஒரு சின்ன பகுதியாக இருந்தாலும், இன்றைக்கி வந்து they are asking you to clean the bathroom, you have to do it, you must do it joyfully. So that is togetherness, and you have to do it with a team of people. So that's what I feel about it. So what experience do you have? உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குது ஊழியத்தில் about togetherness? கண்டிப்பாக நிறைய ஊழியம் செஞ்சுருப்பீங்க அத்தனை வருஷம் அனுபவத்தில். Maybe you can share with us. Actually, I was in the tambourine team. So as you see, as a lead, when you lead your members there in the tambourine group, you must have the understanding. So when the understanding is there, you will come together, and with the togetherness there, you can run the whole thing together. Yes, so the understanding is very important actually. Yes. அதாவது புரிந்து கொள்வது வந்து ரொம்ப முக்கியம் பாருங்க. ஸோ டீம் ஒர்க்கில் வந்து ஒற்றுமையில் வந்து புரிந்து கொள்வது, யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் தெம். அதாவது எல்லாம் வேறு சுபாவம் உள்ளவங்க இருக்காங்க. ஓகே, லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஹவு அபவுட் எனக்கு வந்து கொஞ்சம் க்யூரியஸாக இருக்குது, ஹவு அபவுட் பீப்புள் who don't really work along with you? How do you help them to work along? We have to try to speak to them actually. We have to clarify what is really wrong and why they are not getting along actually. Yes. Yeah, because we have to work in one mind and in one accord, then things will work out smoothly. If not, it's going to be very difficult. எஸ் ஒரே சிந்தையோடு வந்து நம்ம வேலை செய்கிறப்ப டேபி அருமையாக சொன்னாங்க. அதாவது நம்ம ஒரு குழுவில் இருக்கும்போது, ஒரு டீமில் இருக்கும்போது, ஓகே, சில பேர் வந்து அவங்களோட சுபாவம் வந்து அவங்க வெரி குவைட்டாக இருப்பாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ நம்ம தான் பேசணும், நம்ம தான் வந்து இறங்கி நம்ம வந்து அவங்கக்கிட்ட வந்து சொல்லணும், எடுத்துக்காட்டாக இருக்கணும். ஸோ வெரி குட் Deborah, and this topic with togetherness is very important actually. So now let's go to equality. Raymond, you are going to speak about equality today. ஸோ இன்றைக்கி வந்து சமத்துவத்தை பற்றி, ஓகே, 2வது பகுதி, அதாவது சபையில் ஊழியத்தில் நீங்கள் வந்து சொல்ல போகிறீங்க. நிறையா விஷயங்கள் இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்குது. பிகாஸ் யூ ஆர் ஆல்சோ அ பாஸ்டர். ஐவ் கம் டு நோ யூ ஆர் அ பாஸ்டர். ஸோ வாட் யூ திங்க் அபவுட் ஈக்குவலிட்டி? சமத்துவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓகே, சமத்துவம் பொழுது நம்ம சபையில் வந்து இது முக்கியமான ஒரு பங்கு, ஒரு முக்கியமான விஷயமா இருக்கணும். பிகாஸ் சமத்துவம் அப்படிங்கும் பொழுது அது ஒரு ஒற்றுமையை கொண்டு வரும். ஸோ ஒற்றுமைக்கு முதல் படியாக இருக்கும்பொழுது இந்த சமத்துவம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ சபையில் நம்ம ஏற்றத்தாழ்வு நம்ம யாரையும் பார்க்கக்கூடாது. ஸோ அந்த ஒரு விஷயம் நம்ம பார்ப்போம்னு சொன்னால் புக் ஆஃப் ஆக்ட்ஸில் பார்க்கலாம். அப்போஸ்தலர்கள் ஆரம்பத்தில் அவங்க சபையை உருவாக்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு வேற்றுமை இல்லை. அவங்க இவர் யூதர்கள் அப்படின்னு இல்லை, எல்லா ஜனங்களும் அங்கே இருந்தாங்க, எல்லா விதமான ஆட்களும் அங்கே சேர்க்கப்பட்டாங்க. ஒரு உதாரணம் நான் சொல்லணும்னா பேதுருவை பற்றி நான் சொல்லலாம். அப்போஸ்தலர் 2 நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் அபிஷேகம் இறங்கின பிறகு எல்லோரும் வந்து அந்த 11 பேரும் ஒன்றாக இணைந்து எழுந்து நின்று அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பேசினாங்க. அப்போது வசனம் சொல்லும், பேதுரு அவர்களோடு எழுந்து நின்று தேவனுடைய வார்த்தையை பேசினார். அப்போது அங்கே ஒரு சமத்துவத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ அபிஷேகம் அந்த காரியம்லாம் வரும்பொழுது ஆண்டவர் கொண்டு வர்றது வேற்றுமை அல்ல, எல்லோரையும் ஒன்றாக இணைக்கிறார், ஒன்றாக ஒரே சிந்தையாக
இருக்கும்படியாக அந்த அந்த வேற்றுமை இல்லாமல் நம்ம இருக்கும் பொழுது நம்ம சபை வளர்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ சபை வளர்ச்சிக்குன்னு ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது சமத்துவம் இருக்கணும் சபையில். ஒவ்வொரு சபையிலையும் நம்ம அது எந்த சபையாக இருக்கட்டும், ஆனால் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கும் பொழுது எந்த ஒரு வேற்றுமையும் இல்லை. ஏன்னா வசனம் அதான் சொல்லுது, ஆண்டவர் யாரையும் பாரபட்சம் பார்க்க மாட்டார். ஆமாம். அப்போது அந்த விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது இந்த சமத்துவம் நம்மளுடைய அடுத்த ரிவைவலுக்கு இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம், முக்கியமான ஒரு ரோலில் இருக்கிற ஒரு விஷயமா நான் அப்படி பார்க்குறேன். ஸோ அதான் நீங்கள் சொல்கிறீங்க, வாட் யூஆர் சேயிங் இஸ் வெரி ட்ரூ. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஓகே இப்போ வந்து அப்போஸ்தலர் காலகட்டத்தில் வந்து எப்படி இருந்தாங்க, ஓகே how they were in the times of Acts, apostolic age, and that's how we are bringing to the current situation. ஸோ இப்போ இந்த சிச்சுவேஷனில் வந்து கொண்டு வரும்போது ப்ராக்டிக்கலாக இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ சபையில் பார்த்தீங்கன்னா, if you see in the church, there is those who are rich, there is those who are poor. ஸோ ஏன்னோ ஏழையாக இருக்காங்க அண்ட் ஆல்சோ பணக்காரவங்களும் இருக்காங்க. ஸோ மற்ற இனத்துள்ளவங்க கூட இருப்பாங்க. மேபி அதை வந்து we can go to the next question. But what do you think, நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க இந்த சபையை? ப்ராக்டிக்கல்னும் பொழுது நம்மளுக்கு ஒரு காரியம் நம்ம ரிஃபர் பண்ணலாம். ஆண்டவர் பாருங்கள், ஆண்டவர் ஆலயத்தில் இருக்கும் பொழுது ஏழை விதவை வந்து எல்லாருமே காணிக்க கொடுத்தாங்க, எல்லாரும் விலை மதிக்க முடியாத வச்சாங்க. ஆண்டவர் வந்து அந்த ஏழை விதவையோடைய காரியத்தை பார்த்தா, அப்போ நம்ம அங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் வந்து யாரையும் பாரபட்சம் பார்க்கல. ஆமென். நம்ம அந்த விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் பார்க்கிற பார்வையில் எல்லோரையும் ஒரே மனமாக தான் பார்த்தாரு. அவங்களையும் அங்கீகரிச்சார், இந்த அம்மாவையும் அங்கீகரிச்சார். அப்படின்னு ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது சபையில் நம்ம இருக்கும் பொழுது நம்ம இயேசுவை வெளிப்படுத்தணும், இயேசுடைய கேரக்டர் நம்ம அங்கே பார்க்கணும். அவர் பார்க்கும் பொழுது எல்லோரும் விடையும் இவங்க கொடுத்தாங்க, ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் எல்லோரும் விடையும். அப்போ எல்லாரையும் ஆண்டவர் ஒரே மனமாக பார்க்குறாரு. ஆனால் ஒரு நம்ம கொடுக்குற அந்த விஷயத்தில் இருக்கும் பொழுது ஜஸ்ட் ஒரு அவுட் ஆஃப் டாபிக், நம்ம கொடுக்குற விஷயத்தில் ஆண்டவர் நம்மளை அங்கே தான் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் நம்மளுக்கு காட்டுறாரு. ஆனால் நடத்தும் பொழுது எல்லோரும் ஆண்டவர் ஒரே மாதிரியாக நடத்துறாரு. ஸோ பேசும்பொழுது ஆண்டவர் ஒரே மாதிரி. அப்போ அதே காரியம் வந்து நம்ம சபையிலும் இருக்கப்பட வேண்டும். அந்த ஒரு மனம், அந்த வேற்றுமை இல்லாத ஒரு காரியம். ஓகே, வெரி குட். ஸோ வாட் யூ சேட் இஸ், whatever you see, you have to see the same. See everyone the same. So in terms of giving, yes, the faithfulness பிரகாரம் வந்து ஆண்டவர் வந்து God is telling, Jesus is telling, okay, you admonish the person, you know, based on the giving, based on his faithfulness, but you have to see everyone the same. And you know, that's one thing actually I'm seeing nowadays. இப்போ என்னன்னா ஜெனரேஷன் கேப் உண்டு சபையில். அதாவது வயசானவங்களும் இருப்பாங்க, ஓகே, அண்ட் மெச்சூர்டாக இருக்கிறவங்க இருப்பாங்க, அதே சமயத்தில் வந்து யூத்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பாஸ்டராக இருக்கும்போது அதுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில் தேவை. அதாவது அவங்க வந்து எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ மேபி அது வந்து லேட் ஆன் வில் கோ த்ரூ தேட். பட் ஈக்குவலாக எப்படி எல்லோரும் பார்க்குறது, ஏன்னா ஜெனரேஷன் கேப்னால இவங்க வந்து நம்ம ஒரு ஆளை வந்து பார்த்தாக்கா இன்னொரு குரூப் வந்து அப்படியே we are just leaving them. So how do you see that? ஓகே, அந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது சர்ச் இஸ் ட்ரைனிங் கிரவுண்ட். சபை வந்து ஒரு பயிற்சி செய்கிற ஒரு இடம். நிறைய விதமான ஆட்கள் இருப்பாங்க, நிறைய விதமான பேக்ரவுண்ட் கொண்டவங்க எல்லாமே இருப்பாங்க. பட் சபை நடத்தும் பொழுது நம்ம எந்த வேற்றுமையும் நம்ம அவங்களோட பேக்ரவுண்ட் பார்க்கக்கூடாது. எல்லோரையும் நம்ம ட்ரெயின் பண்ணுகிற அந்த மைண்ட் செட்டில் நம்ம இருந்தோம்னு சொன்னால் யாரையும் நம்ம வித்தியாசமாக பார்க்க மாட்டோம். ஏன்னா ஆண்டவர் பாருங்கள், இந்த காரியத்தை நம்ம சொல்லும் பொழுது ஒரு காரியம், ஒருத்தவங்க பலவீனமாக வருவாங்க சபைக்கு, ஒருத்தவங்க விசுவாசமாக வருவாங்க. ஆனால் இந்த காரியம் வந்து நம்ம சபைக்குள்ளே வரும் பொழுது அவங்களுடைய சிந்தையில் நம்ம என்ன காரியத்தை நம்ம சொல்லணும்னா, நம்ம எல்லோரும் ஒன்றாக இருக்கணும். இப்போது உங்களோட விசுவாசம் என்னை பலப்படுத்தும், என்னோட விசுவாசம் உங்களை பலப்படுத்தும். அப்போ அந்த காரியத்தை நம்ம வெளிப்படுத்துகிற ஜனங்களாக இருக்கணும். சபை வந்து அதை ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஐடென்டிஃபை பண்ணணும், அதை அங்கீகரிக்கணும், அதை பார்க்கணும். அந்த காரியத்தை பார்த்து அவங்கள ட்வீன் பண்ணும் பொழுது அவங்க அதில் வளர ஆரம்பிப்பாங்க. ஸோ அங்கே வந்து வேற்றுமை இருக்காது. இப்போது நம்ம உதாரணத்துக்கு எனக்கு பலவீனம், இந்த காரியத்தில் பலவீனம் இருக்குன்னா சபை வந்து ஒரு காரியத்தில் நம்ம இறங்கும் பொழுது அவங்களுக்கு வேண்டிய காரியத்தை நம்ம கொடுக்கணும், வேண்டிய விஷயத்தை நம்ம அவங்களுக்கு கொடுக்கும்போது நிச்சயமாக அவங்க ஏறுவாங்க, மேலே அந்த விசுவாசத்தில் ஏறுவாங்க. ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம என்ன ட்ரைனிங் கொடுக்கணுமோ அந்த ட்ரைனிங் கொடுத்தோம்னா எந்த வித்தியாசம் இருக்காது, எந்த யாரையும் பின்தங்க மாட்டாங்க. ஸோ அந்த விஷயத்தை நான் ரொம்ப பார்க்குறேன். ஆசம். இப்போ இந்த சபையில் பார்த்தீங்கன்னா
ஈக்குவலிட்டி, இதுதான் நிறைய பேர்த்தில் வாழ்க்கையில் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது, சபையிலேயே வந்து ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னா இந்த கூட்டத்துக்கு வந்து ரொம்ப அதிகமாக அவங்க வந்து நேரம் செலவு பண்ணி இந்த கூட்டம் வந்து அப்படியே விட்டுட்டாங்கன்னா தென் த சர்ச் இஸ் கோயிங் த்ரூ அன் இஷ்யூ. பட் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, பிகாஸ் அவங்களோட தேவைக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்கணும். ஸோ யூ ஹேவ் டு கிவ் ட்ரைனிங் அக்கார்டிங் டு த நீட்ஸ் ஆஃப் த யூத்ஸ், அக்கார்டிங் டு த நீட்ஸ் ஆஃப் த older generation. So wonderful. You see, this is the answer we all wanted. Probably you all would have got answer, those who are watching. So now let's go to the part of ambitiousness. Okay, லட்சியம் என்பது அந்த காரியத்தை குறித்து நம்ம வந்து பேசுவோமாக. Emmanuel, we are going to speak about ambitiousness right now. Okay, லட்சியம் குறித்து நம்ம வந்து பேச போகிறோம். And I believe you have a lot of ambitiousness in many areas. இப்போ இன்றைக்கி வந்து நம்ம சபை குறித்து நம்ம பேசுகிறப்ப சபை வந்து இந்த டைரக்ஷனுக்கு போயிட்டுருக்கு. Okay, in what direction the church is going through in terms of ambitiousness? Well, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, சபைக்கு வந்து ஒரு தரிசனம் இருக்கணும். The church must have this ambitiousness. ஏன்னா ஆண்டோட வார்த்தை சொல்லுது, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரம் ஆகிறாங்க. தட் மீன்ஸ் லேக் ஆஃப் நாலேஜ், விஸ்டம் அண்ட் ambitious இல்லாமல் they are just wandering away. ஸோ இந்த காலத்தில் பார்த்தா அந்த தரிசனம் சபை நடத்தும் பொழுது டாப் மேனேஜ்மெண்ட் எல்லா ஹைராக்கியில் உள்ள ஒவ்வொருவங்களுக்கு வந்து தரிசனம் வந்து இம்ப்ளான்ட் பண்ணுறாங்க இன் அவர் ஹார்ட். அது பார்க்கும் பொழுது தான் நம்ம வந்து ஒரு 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 யூனிட்டாக சபை வந்து ஓனக்கோட்டாக மூவ் பண்ண முடியும். அந்த ambition வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் எஸ்பெஷலி ஆண்டோட வார்த்தை சொல்லுது, ஒரு தாயின் கருவியில் தெரிஞ்சு கொண்டிருக்கா. ஸோ தட் மீன்ஸ் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் ஆண்டு ஒரு பிளான் வச்சுருக்காரு, ஒரு பர்பஸ் இருக்குது லைஃப்பில். ஆண்டு சிம்பிளாக நம்மளை படிச்சுட்டு படிச்சிட்டோம் அப்படின்னு இல்லை, இந்த பூமிக்கு அனுப்பும்போது ஒரு பர்பஸோடு அனுப்புகிறாரு. ஸோ ஆண்டு நமக்காக வைராக்கியம் பாராட்டுறாரு. இந்த உலகத்துக்கு அனுப்பும்போது மை சன் மை டாட்டர் வில் டூ சச் திங் ஃபார் மீ. ஸோ அவரே ambitious-ஆக இருக்கும்போது, அவர் ambitious-ஆக இருக்கிறதுனால தான் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி என்டையர் யூனிவர்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்குது. ஸோ we also must have that vision to accomplish the work of God. ஸோ சபை வந்து as Paul says in the Philippians chapter 3 verse 14, I press on to get that prize. அந்த கோலை அச்சீவ் பண்ணுறேன், நான் ஓடுறேன். ஸோ சபைக்கு ஒரு இலக்கம் வேணும். பாஸ்டருக்கு ஒரு மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணும்போது ஆண்டவர் என்னத்துல தரிசனத்தில் பேசுகிறார். ஒரு காலிங் வரும்போது கண்டிப்பாக ஆண்டவர் ஒரு காலிங்கில் கொடுப்பாரு ஒரு தரிசனம். நீங்கள் இந்த டைப் ஆஃப் மினிஸ்ட்ரி நீங்கள் செய்வீங்க, இந்த டைப் ஆஃப் பீப்புள் நீங்கள் செய்வீங்க. அந்த தரிசனத்தை வந்து ஒவ்வொரு ஹைராக்கியும் யூத், யங் அடல்ட், சில்ட்ரன் அதுக்குள்ளே அதை வந்து நம்ம இம்போஸ் பண்ணணும். அதை அவங்க சின்ன வயசுல சொல்லி வளர்க்கும் பொழுது சபை வந்து அழகான ஒரு தரிசனத்துக்குள்ள ஒரு ambitious-ஆன ஒரு காரியத்துக்குள்ளே போகும். ஏன்னா சில பேர் பார்த்து சர்ச்சுக்கு வருவாங்க, அப்புறம் சர்ச்சுக்கு போனியா போனேன் ஒரு மாதிரி அப்படி இருப்பாங்க. என்னத்துக்கு போகிறோன்னு கேட்டால் அம்மா போகிறாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சர்ச்சுக்கு வரோம், நம்ம அங்கே போகிறோம், அந்த தரிசனத்தோடு போகும்பொழுது தான் ஆண்டவர் நம்ம எல்லாத்தையும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த முடியும். தென் வில் பிகம் த கான்கரர்ஸ். அந்த எக்ஸில் பார்த்தபோது அவங்க எப்படி ஸ்கேட்டர்டாக ஆகி இவ்வளோ உலகத்தையே எடுத்து என்ன சொல்லுவாங்க கலக்கருகளாக ஆடினாங்கன்னு. ஸோ அந்த குணம் நம்ம வரணும்னா தி மேஸ் த விஷன் அன்று நம்மளுக்கு சபை கொடுத்துருக்காரு. அந்த விஷனோட சபையோடு சேர்ந்து நம்ம போகும்பொழுது தான் வி கேன் மூவ் ஃபார்வர்ட். ஸோ நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, அறிவு இல்லாமல் என் ஜனங்க வந்து சங்காரமாக ஆகுறாங்க. ஸோ அதாவது விதவுட் நாலேஜ், அதாவது நாலேஜ் இஸ் ஆல்ரெடி ambitiousness. இட் இஸ் சம்திங் டு நோ வாட் இஸ் த கோல்ஸ் தட் இஸ் தேர். இந்த லெக்கு வந்து நம்ம வந்து நோக்கி போகணும். ஸோ நீங்கள் பிலிப்பியர் 3:14 வந்து கரெக்டாக நீங்கள் சொன்னீங்க. பிகாஸ் நவ் த சர்ச், லாட் ஆஃப் சர்ச்சஸ் வந்து ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அவங்க வந்து கலந்துக்கிறாங்க. அதுவும் இப்போது வந்து எந்த காலகட்டத்தில், பெண்டமிக் காலகட்டத்தில் வந்து எல்லாம் ஜூமில் தான் கலந்துக்கிறாங்க. Everything they're just going through Zoom, and even they don't come to Zoom. How do you deal with this type of people in terms of ambitiousness? Individually நம்ம வந்து பார்க்கலாமே. இப்போ இட்ஸ் a new norm. People say it's a new norm. எல்லாம் because of the MCO pandemic காலத்துல எல்லாம் ஒரு இடத்துல போறோம். But deep inside heart, நம்ம as a brethren in Christ, brothers and sisters of Christ, we must show love, care for each other. நம்ம கால் பண்ணி நம்ம அவங்களுக்கு பேசும்போது தான் அந்த தரிசனத்தை புதுப்பிக்க முடியும். We can renew that vision what God has given to the church. ஸோ அது மாதிரி ஒரு பாசம் நம்ம காட்டும் பொழுது, ஸோ நம்ம சொன்ன மாதிரி மொத்த எலிமெண்ட் இந்த டீம் ஒர்க் எல்லாம் வரும். Togetherness,
ஈக்குவலிட்டி இல்லாமல் இதெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது தான் அழகான ஒரு ப்ராப்பரான காரியம் போகும். ஸோ என்னோட இது பார்த்தோம்னா எல்லாமே புரியுது. ஐ மீன் லாட் ஆஃப் டிப்ரெஷன் பீப்புள் ஆர் கோயிங் த்ரூ எல்லா காரியம் போகிறாங்க. ஸோ அவுட் ஆஃப் லவ் அந்த ஆம்பிஷனை ஆனர் பண்ணி ஒருத்தவங்களே ரெஸ்பெக்ட் பண்ணி நம்ம வரும் பொழுது அந்த இடத்துல வந்து நம்ம போக முடியும். அடுத்தது சர்ச் நம்ம திறந்து ஃபியூச்சரில் நம்ம போகும்போது தான். Wow. So you really explained very well. Actually, you know, you need to have respect, love, and then you have to have that sort of warmth. So சபையில் அந்த அன்பு இருக்கா? Is there love? That's a question to everyone right now who's watching. Because everything is through Zoom. இப்போ இந்த புதிய நார்மல், அதாவது நியூ நார்மில் வந்து you are seeing people just on the screen. But are they calling each other? Are they talking to each other? Fellowship, ஐக்கியம் இருக்கா? You know, so all these things very important to drive the church to the next level. Ambitiousness is also very important due to your love, your fellowship, and that is also going back to the, you know, the apostolic age. அதாவது அப்போஸ்தலர் காலத்துக்கு வந்து அந்த அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அந்த மேலறையில் வந்து ஜெபிச்சாங்க. இட்ஸ் more than 10 days they all were praying, காத்திருந்தாங்க. So that's how we should do something like that. So it's very good. Thank you so much, Emmanuel, for your wonderful, explanation about ambitiousness. And now we'll go to Jason to say about management. He's also a manager. We'll go to him now. All right, Jason. We just covered up about TEA, which is togetherness, equality, and also ambitiousness. But there's something that is now faced by the modern churches, which is also about management. Different churches have got different management structures. Okay, வேறு சபைகளை வந்து வேறு நிர்வாகம் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து உண்டு. ஆனால் இந்த இடத்துல வந்து maybe you can just tell me about what is management in church. Okay, pertaining to this church management, I like to relate back to our Old Testament. Back during the time, there's a model management of a church called Jethro management. So Jethro, he was a father-in-law of Moses. So what was happened that during the time when after Moses has brought out the people out of Egypt, the people of Israel. So when he came back to the land, what happened was that Jethro, he went back and with his daughter and also the children of Moses' children, he went back and to see Moses. So during that particular time, he saw how Moses was handling, particularly how he was handling the issues of the people during the time. So, and he noticed, he observed two things. There was a lack actually was the time that he took to handle all the issues. Secondly, was I believe it was health, because there's a particular verse, Exodus chapter 18, verse 18. It was clearly mentioned that if Moses keeps on, he does the handling of the issues like this, managing all the people's issues, it means they have to queue up, long queue, and then they have to share out their problems. It's going to affect their health because they're going to get tired. No matter what, they're going to get tired. So during the time, he advised. What he did, after he observed, he advised Moses. So Moses, I believe, is a good leader, and he was a good listener too. So he heeded to the advice of Moses, he took it. So there's called a pattern and how Jethro gave the advice to Moses in how he should handle the issues. That means he should have a team. He should have a team. He should manage a team actually. He should be able to choose people. That means basically the able man out of the people there. He should choose out the people, the right people to manage the issues. Like how he did. He did a partition. I will say a partition. That means rulers of 50s, rulers of 100s, and goes on to thousands. So basically, they have a structure there. They come up with a good structure, means in a group. That means, let's say the people, they have issues, that means the small issues, then these rulers of about times, they can handle the issues. And it goes on until, let's say, they have a difficulty. They, in that particular issues, which is very, they need a good advice, a good solution, then they have to bring it directly to Moses. So this was what was advice given by Jethro to Moses during that time. So, and how right now, when we relate back to our church, our modern churches, I believe a pastor should be handle the church in this way as well. He shouldn't be handling, like a one-man management. In a way, he's supposed to segregate all the tasks of the church. I believe because church, they have a
they should have a financial. So they should have a financial team under the administration or the admin. And I believe they also should have a team of the maintenance who are in charge of church buildings, and as well as there's the worship team, and even like in the media team as well. So this is how a management should be established, because from this management, that's why I believe the birth of new leaders. Because once the task has been assigned to them, I believe from the youth, okay, even like what you have spoken just now, even to the elderly people, if the right task is given to the right people, I believe there comes the birth of a group of leaders, from even pastors as well, even a good youth leader, even apostles as well, even evangelists as well. So this is a current how a current church is supposed to focus on this Jethro management, which it will, I believe, I will say it bring a complete management of a church. Wonderful. So you have spoken very clearly, ரொம்ப ப்ரிசைஸாக குறிப்பாக நீங்கள் வந்து பேசியிருக்கீங்க, ஓகே, சபை நிர்வாகம் பற்றி. And it's all taken from the Bible. So amazing. So Jethro management என்பது it is also about the management those days. So அந்த காலத்தில் வந்து இப்படி வந்து மோசை வந்து டெலிகேட் பண்ணாரோ, ஓகே, அந்த ஊழியத்தை, அந்த பகுதி, அந்த வேலையை வந்து இப்படி பகுதிப்படுத்தினார், வேறு வேறு பகுதிக்குள்ளே வந்து அவர் நடத்தினார். And also the training of leadership, you know. So this is a very good thing. So what are the characters that you can see through the management? Okay, there are two characteristics I like to focus on, and which we are supposed to give importance on it. First is the fear of God. Okay, fear of God means you're putting God in the center of the church management. Because without God in the center of the church management, I believe you're not going to build a church. Because when God is in the center, when you have the fear instilled in your heart, you're going to do things according to the will of God, which pleases Him accordingly. And I believe during that moment, during that time, that's where you'll get the church. They'll get the vision and the mission directly from the heavenly above, God itself. So that's where you can move along based on what's the calling that God has given for that church. So this is where the first characteristic I like to give importance. Secondly is that there's one particular in that verse itself. It says honesty. It really clearly spoke about honesty in these people. So when you have the honest people in your management, I believe that's where you're going to drive through. You're gonna have a good management, because the people there, I believe they're gonna have a honest heart, and where they will humble themselves to God. So in everything that they will do by the fear of God, and they do according to the will of God. So these two main aspects, two main characteristics must be instilled in this heart of the people, and even in the management itself. So I believe as a church we should focus on these characteristics. வாவ், வண்டர்ஃபுல். ஸோ நேயர்களே, நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜேசன் சூசை வந்து கரெக்டாக நிறைய விஷயங்க சூப்பராக அவர் சொன்னார். அதாவது ஜெத்ரோ மேனேஜ்மெண்ட், இன்றைக்கி தான் முதல் முறையாக நான் வந்து கேட்குறேன் ஜெத்ரோ மேனேஜ்மெண்ட்னா என்னதுன்னு. ஸோ வேதத்திலிருந்து அவர் வந்து அழகாகவே அவர் சொன்னார் ஜெத்ரோ மேனேஜ்மெண்ட் குறித்து, அந்த நிர்வாகத்தை குறித்து, அண்ட் ஹவு த சர்ச் ஷுட் ஃபாலோ. அண்ட் ரெண்டு விஷயங்களை வந்து நம்ம வந்து இன்றைக்கி லேர்ன் பண்ணோம். அதாவது இட்ஸ் அபவுட் த காட் சென்டர்ட் மூவ்மெண்ட், அதாவது ஆண்டர் வந்து சார்ந்தப்பட்ட ஒரு ஊழியம் ஒரு சபையாக இருக்க வேண்டும். ரெண்டாவது வந்து நம்ம உண்மையாக இருக்கணும். உண்மைத்துவத்தை வந்து ரொம்ப முக்கியம். ஹானஸ்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜேசன். அண்ட் ஆல்ரைட், ஸோ வி learn so much about T.E.A.M, அதாவது Togetherness, Equality, Ambitiousness and also Management. And let's come for the third part, which is for the community. So ஒரு குட்டி பிரேக்குக்கு அப்புறம் மூணாவது பகுதிக்கு வருவமாக மீண்டும் சந்திப்போம். Okay, welcome back to YAMS 2.0 talk show. Alright, so now we are going to talk about the third part. மூணாவது பகுதி பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். அதாவது சமுதாயத்தில் வந்து இந்த டீம், அதாவது டீம் ஒர்க், நம்ம இப்படி நம்ம வந்து how are we going to make it happen, சரிங்களா, எப்படி நம்ம செயல்படுத்தணும். அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட், லெட்ஸ் கோ டு Deborah. Alright, so okay Deborah, we are going to talk about togetherness in the community. So I've understood that you are a church nurse and you work in Asutta Hospital. What do you think about togetherness in the hospital community? Even in the hospital, togetherness plays a very big role in us.
Because without togetherness and without unity, we can't move fast. Yeah. So if you see, like for example, now we are working in the HDU and ICU. So whenever we receive a case, we have to move fast. The only thing in our mind is fast. So when a case comes and then you have the whole team there together, one will be taking the pressure, one will be doing this and one will be doing that and that and that, and we finish work very fast. So it's called togetherness for us lah. So it's very important for us. Okay, so I'm sure you have the vision of the hospital, the organization, you have a vision. That means you need to do something at a period of time. So how do you achieve togetherness to achieve that vision? Now for example, okay, maybe if you're working with many people and then you have a vision, some of them might not work as fast as you all. How do you encourage the person who doesn't work as fast as you or as efficiently as you? Usually we will guide them. You know, when we are new there or when someone is new there, we'll guide them and then we'll teach them what they should do and how they should do. So it's basically we have to have the same mind and the same thoughts to work along together. Yeah. ஸோ பேசிக்கலி நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா நீங்கள் வந்து ஒருத்தவங்க வந்து கைட் பண்ணணும், அதாவது வலியுறுத்தணும், கைட் பண்ணணும், அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கணும். ஸோ புதுசாக வரவங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து ஒரு காலத்தில் வந்து நீங்கள் புதுசாக அங்கே ஜாயின் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு மேலாகவே வந்து நிறையா ஸ்டாஃப் நர்சஸ் எல்லாம் இருந்திருப்பாங்க. ஸோ அதே போல் இப்போ வந்து நீங்கள் மெயின் நர்ஸாக இருக்கிறீங்க அங்கே. ஸோ யோ asking them to, you're teaching them. So நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க and all that, which is very good. So yes, guiding and teaching is part of togetherness. ஸோ இஃப் யூ going to see in the community, இப்போ மார்க்கெட் பிளேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தவங்க வந்து நீங்கள் கைட் பண்ணணும். சம்டைம்ஸ் அவங்க கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பாங்க, இல்லைனா சம்டைம்ஸ் வந்து அவங்க வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் அவ்வளோ இருக்காது அவங்களுக்குள்ள. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் அபவுட் டுகெதர்னஸ் இன் த சர்ச் அண்ட் ஆல்சோ த கம்யூனிட்டி? ஐம் ஷூர் இன் த சர்ச், ஓகே, யூ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சபையில் வந்து நம்ம ஆண்டவர் பற்றி அதிகமாக நம்ம சொல்லலாம், ஆனால் வேலை இடத்துல வந்து ஆண்டவர் பற்றி ஆண்டவர் குறித்து நம்ம அவ்வளோ பேசவும் முடியாது. ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கலாம். காட் லவ்ஸ் யூ அண்ட் திஸ் அண்ட் தட். ஸோ ஆனால் ஹவ் ஆர் யூ கோயிங் டு மோட்டிவேட் தேம்? எப்படி நீங்கள் வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணுவீங்க? By encouraging them, by showing God's love to them. So that's how we can motivate them. Yeah. ஸோ விதவுட் சேயிங் பை வேர்ட்ஸ், அதாவது வார்த்தைகள் சொல்லாமலே நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டை நம்ம இருக்கலாம், அதாவது நம்ம ஒரு முன்மாதிரியாக நம்ம வந்து வேலை இடத்துல இருக்கலாம். ஸோ தட் இஸ் த ஒன் ஆஃப் த மெயின் பாயிண்ட்ஸ் ஆஃப் டுகெதர்னஸ். ஸோ Deborah has spoken very clearly about togetherness in her workplace, in the marketplace ministry. ஸோ now let's go to equality. இப்போ வந்து சமத்துவத்தை பற்றி நம்ம வந்து சமுதாயத்தில், ஓகே பாருங்கள், சமத்துவம் சமுதாயம், இட்ஸ் லைக் வெரி சிமிலர். ஸோ லெட்ஸ் கோ டு ஈக்குவலிட்டி இன் த கம்யூனிட்டி. ஆல்ரைட், ரேமண்ட், நீங்கள் வந்து பாஸ்டர் மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கிறீங்க லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியில். ஸோ ஐ மீன் நாட் ஜஸ்ட் அ டிபிக்கல் ஜாப் as a assistant manager and not only a pastor, but you're doing both. நீங்கள் ஜகல் பண்ணுறீங்க. ஸோ what do you think about equality, okay, in the community? அதாவது சமுதாயத்தில் வந்து சமத்துவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. பார்த்தோம்னா ரெண்டு இடமும் ரொம்ப ஒரு வேறு மாதிரியான ஒரு இடம், டிஃப்ரெண்ட். இங்கிட்டு வந்து நம்ம சர்ச், இங்கிட்டு மார்க்கெட் பிளேஸ். இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னால் நம்ம வேலை செய்கிற இடத்துல வந்து நம்ம அந்த பொசிஷன் ஒன்று இருக்கும், நம்மளுடைய அந்த ஸ்தானம். ஸோ அந்த ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அனுபவம், ஒரு விஷயம் என்னன்னா, இவந்தோ நம்ம அந்த பொசிஷனில் இருந்தாலும் சரி, அந்த பொசிஷனில் நம்ம இருக்கப்பட்டாலும் சரி, நம்ம எல்லோரையும் வந்து ஒரே லெவலாக தான் நம்ம பார்க்கணும், ஒரே காரியமாக தான் பார்க்கணும். ஏன்னா இந்த சமத்துவம் பொழுது இது எல்லோரும் இடத்துல இருக்க வேண்டிய ஒரு உரிமை, அவங்களுடைய உரிமை. நம்ம அதை மரியாதை கொடுக்கணும், அவங்க மேலே நம்ம அன்பு செலுத்தணும். ஸோ இந்த சமத்துவத்தை நம்ம காட்டணும்னு சொன்னால் முதலாவது நம்ம நேசிக்கப்படுகிறவர்களாக இருக்கணும். ஏன்னா நம்ம எப்படி இருக்கக்கூடாதுன்னா, சபையில் தான் நம்ம அப்படி இருக்கணும், அப்படி வெளியே வரும் பொழுது நம்ம அதனுடைய வித்தியாசத்தை நம்ம காட்டுற ஒரு விஷயம் இல்லை. எப்படி நம்ம சபையில் இருக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்மளுடைய வேலை இடத்துலையும் இருக்கணும். அஃப்கோர்ஸ் வேலை இடத்துல நம்ம பார்த்தோம் அந்த உண்மைத்துவம், அந்த காரியங்கள்லாம் இருக்கும். அப்போது நம்ம எந்த இடத்துல நம்ம ஓகே இந்த இடத்துல நான் இது ஒரு மாதிரி இருக்கிறேன், சபையில் வந்தோன்னே நான் இப்படி தான் இருப்பேன், எல்லாரையும் நான் நேசிக்கிறேன், ஆனால் வெளியே வரும்போது நான் நேசிக்கலைன்னா நான் ஒரு ரெட்டை வேஷம் போடுகிற
விஷயமாக இருக்கும். ஸோ அந்த காரியத்தில் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம எப்படி சபையில் இருக்கிறோமோ அதே போல் நம்மளுடைய வேலை இடத்துலையும் எல்லோரையும் நம்ம ஒரே மனமாக நடத்தணும். ஏன்னா அது அவங்களுடைய உரிமை. அந்த உரிமைக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், அவங்க அந்த உரிமையை நம்ம நேசிக்கணும். ஸோ அந்த காரியத்தை நம்ம செய்யும் பொழுது வெளியில் இருக்கிற ஜனங்கள் கிறிஸ்துவை நமக்குள்ளே பார்க்க ஆரம்பிப்பாங்க. கிறிஸ்துவோடைய கேரக்டர் அந்த காரியம் நமக்குள்ளே அதிகமாக காணப்படணும். ஸோ அதனால தான் நம்ம எந்த பொசிஷனில் இருந்தாலும் சரி, எந்த காரியங்களும் இருந்தாலும் சரி, அந்த காரியத்தில் இருக்கும் பொழுது நம்ம கீழே இருக்கிறவங்க நம்ம ஒரே காரியமாக நடத்தணும். அப்படி நம்ம பார்க்குற ஒரு விஷயம் இருக்கணும் நமக்குள்ளே. ஓகே, இப்போ வந்து ஈக்குவலிட்டி பற்றி சொல்லும்போது நீங்கள் கரெக்டாக நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க. அண்ட் எஸ், வாட் ஆஃப் த திங்ஸ் இஸ் லுக்கிங் த ரைட்ஸ் ஆஃப் த பீப்புள் அண்ட் ஹவு டு யூ see across different types of people. நிறையா ரேசஸ் இருக்காங்க, இனத்தார் உள்ளவங்க இருக்காங்க. ஸோ அக்ராஸ் இப்போ இந்த சபையில் பார்த்தாக்கா ஓகே தமிழ் சபைன்னு சொல்கிறாங்க, பிஎம் சபை இருக்குது, அண்ட் ஆல்சோ சைனீஸ் சர்ச், இங்கிலீஷ் சர்ச், அந்த மாதிரின்னு பிரித்து வந்து மொழி பிரித்து நம்ம வந்து சொல்கிறோம். ஆனால் வெளியே வந்து எல்லோரும் வந்து இஸ் ஸ்பீக்கிங் த சேம் லாங்குவேஜ், பாஷாவில் பேசுகிறோம். ஓகே, மற்ற மொழிகளை வந்து நம்ம பேசுகிறோம். அண்ட் ஐம் ஷோர் யூ ஆல்சோ ஹேவ் மலே கலீக்ஸ் இருப்பாங்க, சைனீஸ் கலீக்ஸ் கூட இருப்பாங்க. ஸோ ஹவு டு யூ மிக்ஸ் வித் தெம்? ஓகே, நல்ல ஒரு கேள்வி. நம்ம இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது இதில் ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஆங்கில சபை, தமிழ் சபை, பாஷா இந்த காரியத்தை நம்ம இருக்கும்போது மொழி தான் வேறுபட்டிருக்கு. எல்லாருக்குமே மொழி தான் வேறுபட்டிருக்கு. ஆனால் ஆண்டவர் பார்க்கும் பொழுது அவருடைய பிள்ளையாக தான் பார்க்குறாரு. நம்ம எல்லோரும் அவரோட பிள்ளை. அந்த உரிமையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. வசனம் தான் சொல்லுது, கிறிஸ்துவோடைய நம்ம உயிர்த்தெழுந்த நம்மளுக்கு அந்த உரிமை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாரு. அப்போது அந்த உரிமை இருக்கும் பொழுது நம்ம எந்த விஷயத்துலையும் நம்மளுடைய ஓகே நான் இந்த ஸ்தானத்து உள்ளவன், நான் இப்படி, நான் இவங்க அப்படின்னு நம்ம ஒரு வேறுபாடு நம்ம காட்டக்கூடாது. நம்மளுக்கு மொழி தான் வேறுபாடு. ஆனால் ஆண்டவர் நமக்கு எல்லோரும் ஒரே ஆண்டவர் தான் இருக்குது. ஒரே ஆண்டவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அப்போது ஒரே ஆண்டவர் ஆராதிக்கிற நம்ம ஒரே சிந்தை அந்த சமத்துவத்தினுடைய காரியத்தில் நம்ம இருக்கணும், அந்த ஒரு மனத்தில் இருக்கணும். ஸோ நம்ம இதை பார்த்தோம்னு சொன்னால் நம்ம நாட்டிலே அநேக மொழி பேசுகிறவங்க இருக்கிறாங்க, அநேக விஷயங்கள் இருக்கிற ஒரு ஜனங்கள் நம்ம வாழுகிறோம். அதுக்குன்னு நம்ம இல்லை என்னுடைய எண்ணத்தில் தான் நான் இருப்பேன், என்னுடைய காரியத்தை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தோம்னு சொன்னால் நம்ம என்றைக்குமே முன்னேற முடியாது. அப்போது நம்ம ஒவ்வொரு ஜனங்களும் ஒரே லெவலாக நம்ம நடத்தும் பொழுது அந்த அரசாங்கத்துடைய காரியத்தில் ஒரு வளர்ச்சியை நம்ம பார்ப்போம். எஸ், அப்போது ஒரு வளர்ச்சி வரணும்னு சொன்னால் நம்ம எல்லோரையும் ஒரே மாதிரி நடத்தணும். நம்மளுக்கு வளர்ச்சி வேணும், நம்மளுக்கு முன்னேறணும்னா எல்லோரும் ஒரு லெவலுக்கு நம்ம வரும் பொழுது தான் அந்த முன்னேற்றத்தை நம்ம பார்க்க முடியும். இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோன்னு சொன்னால் சமாரியா பெண் இடத்துல இயேசு கிறிஸ்து போய் பேசுவார். அந்த காலகட்டத்தில் அவங்க பேசக்கூடாது, யூதர்கள் போயிட்டு சமாரியா இடத்துல பேசக்கூடாது. ஆனால் ஆண்டவர் அதை உடைக்கலை. அவர் அங்கே போய் என்ன காட்டுகிறாருன்னா எல்லோரும் ஒன்றாக தான் இருக்கிறோம், எல்லோரும் ஒன்று தான், தேவனுடைய பார்வையில் எல்லா ஜனங்களும் ஒன்று தான். அப்போது சமாரியா பெண் இடத்துல பேசும் பொழுது இயேசு அந்த ஒரு கேரக்டரை காட்டுகிறாரு. நீயும் என்னுடைய பிள்ளை தான், நீயும் இந்த தேவனுடைய, ஏன்னா அவங்க சொல்லும் பொழுது உங்களுடைய பிதாக்கள் எங்களுக்கு கொடுத்த இடம் இது, இந்த கிணறு உங்களுடைய பிதாக்கள் எங்களுக்கு கொடுத்தது. அப்போது அந்த காரியத்தை இயேசு கிறிஸ்துக்கு அறிந்ததுனால தான் அவர் அந்த சமாரியா பெண் இடத்துல போய் பேசினார். அவருக்கு தெரியும் இந்த காரியத்தெல்லாம் செய்யக்கூடாது யூதர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து செய்த ஒரு காரியமானது ஒரு சமத்துவத்தை காட்டினார். அவங்களும் ஜனங்கள் என்னைக்கு நம்ம ஒரு மனுஷனாக நம்ம பார்க்கும் பொழுது நமக்குள்ள வேறுபாடு இருக்காது, நம்ம அன்பு செலுத்த ஆரம்பிக்கும். எஸ், வெரி ட்ரூ. ஸோ அதுதான் நான் பார்க்குற ஒரு விஷயம். எஸ் ரேமண்ட், நீங்கள் சொல்கிறது காரியத்தில் பார்த்தாக்கா இட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் பிகாஸ் வி ஹாவ் டு see the person as a human. ஒரு மனுஷனாக நம்ம பார்த்தா தான் தென் வி கேன் see the goodness in the person, the quality நம்ம பார்க்க முடியும். நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க about equality and quality. ஸோ அவங்களுக்குள்ள அந்த தரத்தை நம்ம எப்படி பார்க்குறதுனா நம்ம ஈக்குவலாக பார்க்கணும் எல்லாரும். அண்ட் வெரி கிளாசிக் எக்ஸாம்பிள் அபவுட் த செமரித்தன் உமன், அதாவது சமாரியர் பெண் பற்றி ஆண்டவர் அந்த காலத்திலே 2000 years ago Jesus spoke about equality through the Samaritan woman. It was a wonderful thing. Thank you so much, Raymond, for sharing this very good example. And yes, this is about equality. And can you see about what is equality? Seeing the person as a human is how God sees. And don't look at the language of the people, So this is a very important one. And let's go to ambitiousness, all right? Okay, Emmanuel, now let's speak about ambitiousness. Yeah? So just now Deborah spoke about togetherness
and Raymond spoke about equality and also in his working place in the church as well. I mean the church before that. But what about ambitiousness in the community, in the marketplace ministry? And I'm very aware that you are a science officer. நீங்கள் சயின்ஸ் ஆஃபீஸராக இருக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். மற்ற ரேசஸ் சொல்லுவாங்க, அதாவது மலாய்க்காரவங்களுக்கு கூட சீனர்கள் தமிழ் ஆளுங்களுக்கு கூட நீங்கள் வந்து வேலை செய்கிறீங்க. ஸோ வாட் யூ திங்க் அபவுட் ambitiousness over there? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்க்கும்போது ambitious வந்து இந்த காரியம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் சொசைட்டி, ஒர்க் பிளேஸ், எவ்ரிவேர், மெடிக்கல் லைன், எல்லா ஃபீல்ட்லேயும் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு இது இல்லாதபோது, அம்பிஷன் இல்லாதபோது நம்ம எங்கே அடுத்த நெக்ஸ்ட் லெவல் எங்கே போயிட்டு எண்ட் அப் பண்ண போகுதுன்னு தெரியல. எஸ்பெஷலி என்னோட மேனேஜ்மெண்ட் யூனிட் எடுத்துக்கிட்டோம்னா we have our own audit system. We implement ISO 15489 that is specifically for medical competency and requirement. அது ஒரு clause. அதில் பார்த்தோம்னா நிறையா clause இருக்கும் அந்த இடத்துல. எஸ்பெஷலி they require for quality management system. ஸோ பார்க்கும்போது அங்கே நம்மளோட கோல் கேட்பாங்க. ஓகே, இப்போ நம்ம டெஸ்ட் இதெல்லாம் நம்ம ரிலீஸ் பண்ணும்போது ரிசல்ட் எழும்போது we have our own laboratory turnaround time that is called as quality policy. அப்போ ஒரு குவாலிட்டி ஆப்ஜெக்டிவ் நம்ம செட் பண்ணணும். ஓகே, இத்தனை டைம்குள்ளே நம்ம இவ்வளோ ரிசல்ட் வெளியாக்கணும், இத்தனை டைம்குள்ளே. எஸ்பெஷலி அர்ஜென்ட் கேசஸ், கிரிட்டிக்கல் கேசஸ் வரும்போது we cannot be delaying our time, ஸ்வீட் டைம் எடுத்துகிட்டு இது பண்ண முடியாது. ஸோ அதை டார்கெட் இதுக்குள்ளே நம்ம செய்யணும். ஸோ அதுக்கு ப்ராப்பரான ஒரு ப்ரீஃபிங் எல்லாத்துக்கும் ஸ்டாஃப்க்கு வந்து நம்ம கொடுக்கும்போது தான் எல்லாமே இந்த யூனிட்டாக நம்ம ஒர்க் பண்ணும்போது அந்த லட்சியத்தை அடைய முடியும். ஆனால் பார்க்க வேலை இடத்துல வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு மேனேஜ் பீப்புள். நம்ம மிஷினியாவது மிஷின்ஸ் இதெல்லாம் நம்ம செஞ்சிடலாம், பட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அந்த இலக்குக்கு கொண்டு வரதுக்கு, அந்த அம்பிஷன் கொண்டு வரது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சில டைம் பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டி டிஃப்ரெண்டாக இருக்கும் எல்லாத்துக்கும். சில ஸ்லோவாக லிசன் பண்ணுறது இருப்பாங்க, ஃபாஸ்ட் லேர்னர் இருப்பாங்க. இவங்களுக்குலாம் அந்த தரிசனத்தில் கொண்டு வரதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். சில பேர் ரொம்ப லோ செல்ஃப் எஸ்டீம் வெரி லோவாக அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த அம்பிஷியஸ் வந்து நம்ம கொடுக்க வேண்டியது வந்து நம்மளோட பொறுப்பாக இருக்கிறது. எப்படி அவங்களுக்கு அதை சொல்கிறது, புரிய வைக்கிறது, இம்பார்ட்டன்ஸ் வந்து நிறைய ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அந்த காரியத்தில். ஸோ அட் தி எண்ட் என்னோட இன் சம்மரி நான் சொல்லணுன்னா அம்பிஷன் வெரி இம்பார்ட்டன்ட். எஸ், ஆம்பிஷன் அதாவது இலக்கு, லட்சியம் வந்து எப்படி நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளே வந்து எப்படி நம்ம வந்து அவங்கள்ட்ட சொல்லணும். ஓகே, அதை வந்து அவங்களுக்குள்ளே வந்து படிக்கணும். ஸோ த திங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வேர் வி ஹேவ் டு புட் இட் இன் டு பீப்புள். It has to be part of them, you know. So especially இப்போ ஒரு ஸ்தாபனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து லெவலில் யூ நீட் டு டிரைவ் பீப்புள் ஃபார்வர்ட். அண்ட் அவர் கரெக்டாக ஒரு காரியம் சொன்னார், என்னென்னா குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் system. So QMS வந்து in a lot of organizations there's one thing, it's called QMS. So அவங்க குவாலிட்டி அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க, மேனேஜ் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் டைம் ஃப்ரேம் இருக்கும், அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே வந்து அந்தந்த வேலை வந்து அவங்க முடிக்கணும். So we have to have a sort of a time frame. It's very important. அந்த நேரத்துக்குள்ளே நம்ம வந்து அந்த காரியங்கள் நம்ம செஞ்சிட்டோன்னா அடிஞ்சோன்னா, and then we can go to the next level, and that is called ambition. ஸோ ambitiousness இஸ் டூயிங் சம்திங். டுடே இன்றைக்கி என்ன செய்ய முடியுமோ அதை தான் நம்ம செஞ்சு முடிக்கணும். அண்ட் வி கேனாட் வெயிட். ஸோ மேபி இந்த ambitiousnessல வந்து ஆப்போசிட் ஒரு காரியம் இருக்குது, அதாவது ப்ரொக்ராஸ்டினேஷன். ஓகே, நம்ம ஒரு காரியத்தை வந்து தடைப்பட்டு இந்த லேட் ஆக்குறது. ஸோ அந்த மாதிரி ப்ரொக்ராஸ்டினேஷன் வந்து வேலை இடத்துல இருந்திருக்கா உங்களுக்கு? நிறைய அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி இந்த ரீசனாக ஆடிட் ப்ரிப்பரேஷன் அப்போ I've been expecting something. இந்த டைமில் இந்த டாக்குமெண்ட்ஸ் வரணும், இந்த ரெக்கார்ட்ஸ் வரணும், பட் பீப்புள் won't understand sometime. அந்த urgency அவங்களுக்கு புரியாது. You are asking for இதுன்னு. So that's why it's very important. And the ambitious daily. In my previous workplace, especially I was working in KPJ, daily staff briefing இருக்கும். Briefing அப்போ each என்னோட சூப்பர்வைசர் ரெண்டமாக பிக் பண்ணாங்க. You tell about the quality objective of KPJ, மிஷன் சொல்லுங்கள், குவாலிட்டி நம்மளோட லேட்டஸ்டான எல்லாத்தையும் பிக் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ எனக்கு வந்து அப்படியே பதிஞ்சிருச்சு மைக்ரோபயாலஜியோட வந்து குவாலிட்டி ஆப்ஜெக்டிவ் நம்ம என்ன வச்சுருக்கோம் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி ரிமைண்ட் பண்ணணும் கான்ஸ்டன்ட்லி. இப்போ நம்மளோட பர்சனல் லைஃப் நம்ம எடுத்துக்கிட்டால் கூட
பிசாஸ் என்ன பண்ணுவான்னா அந்த மென்டல்லாம் ஆண்டு நம்ம கொடுத்த அந்த தரிசனத்தை வந்து கலைக்கிறதே இதுதான். இட்ஸ் அ பேட்டில் கிரவுண்ட். யூ வில் பிரிங் டிஸ்கரேஜ்மெண்ட், ஃபெயிலியர், யூ குட் ஃபார் நத்திங், இப்படியெல்லாம் சொல்லி அந்த லட்சியத்தை தடை பண்ணுவான். ஆனால் த்ரூ த வேர்ட் ஆஃப் காட் நீட் டு ஃபைட் பேக். நம்ம திருப்பியும் அதை பாசிட்டிவ் மைண்டட்டாக வி மஸ்ட் ப்ரொக்ளைம். நம்ம அதை அட்டர் பண்ணும்போது ஃப்ரம் ஓன் மவுத் together with the Holy Spirit, He will battle for us, not by might, not by power, but by the Spirit of the Lord. So நம்ம the ambitious-ஆ நம்ம போகும்பொழுது ஆண்டவர் நம்ம கூட துணை நிற்கும் பொழுது we as a Christian, it's our responsibility, role and responsibility. நம்ம கூட வேலை செய்யுங்க. நீங்கள் முதல் கொஸ்டின் கேட்டீங்க. நம்ம அந்த லைட்டை ரிசாம்பிள் பண்ணும்போது, நம்ம ரேடியேட் பண்ணும்பொழுது people will be influenced அந்த இடத்துல. Then they will move along with us. நம்ம டிஃப்ரெண்டாக தெரியும் அந்த இடத்துல. ஒரு ஆம்பிஷியஸாக நம்ம மூவ் பண்ணும்போது சடன்லி தில் சி டிஃப்ரெண்டாக இருக்காரு, ரொம்ப கோல் ஓரியன்டாக இருக்காரு, லைட்டாக இருக்காரு, நம்ம ஆட்டிடியூட் பார்ப்பாங்க. ஸோ வி நீட் ஹோலி ஸ்பிரிட் நம்ம லைஃப்பில். நம்மளோட எஸ்பெஷலி டெய்லி லைஃப் வந்து நம்ம ஹோலி ஸ்பிரிட்டோட ஒபீடியன்ஸ்லாம் நடக்கணும். டேர்ன் ரைட்னா ரைட், லெஃப்ட்னா ரைட், அவர் கரெக்டான கோலில் வந்து நம்ம சேர்ப்பார் அந்த இடத்துல. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளோட சொந்த விருப்பத்தோட நம்மளோட ப்ரீவியஸ் டிஸ்கஷனில் நான் சொன்ன மாதிரி ஹோலி ஸ்பிரிட் நம்மளுக்குள்ள வாட்ஸ் த வில் ஆஃப் காட், அந்த வில் ஆஃப் காட் தான் நம்மளோட ஆம்பிஷியஸாக இருக்கணும், என்னோட ஆம்பிஷனாக இருக்கணும். அது கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது வில் பி ஃப்ரூட்ஃபுல் இன் சொசைட்டி, church, in family, wherever we are. Wonderful. Really, you see, down here, I'm just telling you one thing. Ambitiousness is part of the character. Ambitiousness will cause infectiousness. அதாவது மற்ற ஆளுங்களுக்கு, மற்ற நபர்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு, நல்ல ஒரு இம்பேக்ட் வந்து உண்டாக்கும். And that is the main thing that we need down here. And we see, we are people who are in the marketplace. And when you see in the marketplace, when you have ambitiousness, definitely people will also follow that. And first of all, being obedient, the voice of the Lord. All right. So, wonderful talk by Emmanuel. And let's go to management right now. Okay, so Jason, you are the management executive, and as far as I know, you've been working in this field, for quite some time. So right now we are going to speak about a community, and this is what we have covered just now. And okay, what do you think about the management in the community? Okay, speaking about management community, I'd like to break down YAMS itself, because I see this YAMS as a community. Okay, basically, if you all know, when we had our YAMS mission school last time, so 5 years back, as everything was in a physical gatherings, where we call all our youth from different type of denominations, we come together. So what happened was during this pandemic time, so there's a shift. I mean, there's a shifting that has happened, whereas from these physical gatherings, we all shifted to this media management. So what happened was that in our YAMS itself, I have seen how our leaders, YAMS leaders especially, how they have treated our ambitious, our young students who came from YAMS, and in an equal term. And we have seen these talents that in these young students. So basically we picked up a few of them, and that's why we assembled a team called YAMS Media Team. So in this team we consist of all these the participants from all these previous YAMS mission schools which we had previously. And how we formed this team is that we focused on what the talents they have. So from these talents we explore and then we expand, and this is the right field to be given to them. So basically in that particular team we have a team that does these video recordings, and there's a different team does the audio recordings, and some of them they're very good in doing the promos and even announcers. And if you right now in YAMS this 2.0 conference, especially this 2.0 conference, all particularly all the sessions that which our viewers watching right now is actually being done by all these YAMS students, all the previous participants. So I have seen these youths, especially youths from the different denominations. They can actually bring these talents to their church as well. Bring this talent to the church. So this is how I've seen the talents are being grown in this YAMS community itself.
So I'm very happy as being part of even this YMT as well, because I can work with this together with these youngsters. Yes. Wow, wonderful. You see, ஜேசன் சொல்லியிருக்கிறாரு, அதாவது இந்த கேம்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த 3-4 வருஷத்தில் வந்து நம்ம ஃபிசிக்கல், அதாவது இந்த ஸ்கூல் வந்து வச்சு நடத்திட்டு இருந்தோம். ஸோ இதுதான் YAMS யூத் அப்போஸ்தலிக் மிஷன் ஸ்கூல். ஆனால் இப்போதைக்கு வந்து நம்ம அந்த புது நார்முக்கு போகும்போது ஓகே இட் இஸ் ஆல் த்ரூ ஆன்லைன். ஸோ அந்த ஆன்லைன் டைமில் வந்து பார்த்தாக்கா இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் அட் ஃபர்ஸ்ட். ஆனால் ஜேசனோட தலைமைத்துவத்துக்கு கீழே வந்து we have a very good set of youth, and I can name some of them notable ones like Joseph, Jonathan, and Vincent, and these are the guys, and of course Judith over the other side, and Kendrick, and I can see good things and great things which is happening because the management style வந்து அந்த இடத்துல எப்படி பார்க்குறேன்னா you're already giving for the next generation, அடுத்த தலைமுறைக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு இடத்து கொடுக்குறீங்க. ஓகே, அங்கீகாரம் கொடுக்குறீங்க, that you want to acknowledge their skills and their qualities, and YMT has been doing an amazing job as far as possible. So viewers, YMT is one of it, and also I saw in SendMe also, SendMe movement வந்து under the tutelage of Pastor Raymond, of Raymond, and good things are happening through SendMe. It is also honing the skills of leadership. So ஒரு leadership லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு மூவ்மெண்ட், and so many other things, igniters and all that. So thank you so much, Jason, for sharing about YMT and what you all are doing so far. And yes, what do you think about your workplace? Okay, in my workplace, how I do things, actually managing all my works, I break into 3 parts, main parts. First is time management, secondly is the man management, and finally is the work management. So when it comes back to the time, I actually prioritize my works based on the requirements from my customers. So basically, most of the customers, they have all the urgent sets of needs, the requirements for their companies. So basically, I prioritize them, whichever that they needed most. Let's say it is a critical request, especially for instance, let's say in a power plant, which they need sometimes they need all these kinds of urgent tools, consumables. So we have to cater for it. So basically, I will manage the time. So I'll prioritize based on these customers. Secondly, coming back to the man management, because in that particular, our company, we should have this, the staff that are working under us. So we should manage them as well. We should delegate the task because based on the task, then only we know who's supposed to handle which are the works. So based on that, we can complete the particular each task that given for the staff itself. And finally, it's about the work management. So coming back to the work, actually, I always, whenever I do my work, when I start, actually, I just put my trust into God. Yeah. So trust in God, because I do not live on my own understanding, but I just trust His path, His way, and how He's leading me things. So basically, let's say if I have a particular work that I need, I need to complete it. So I'll just surrender to Him first. I just ask His wisdom. Yes. From there, I will know, okay, these are the things I'm supposed to settle this work particularly. And these are the 3 things actually I break in my management style. So I believe this could help others as well. Wow. ஸோ 3 things வந்து 3 காரியங்கள் வந்து நம்ம பார்த்தோம். நம்ம ஜேசன் வந்து நல்லா டீட்டெயிலாக அவர் சொல்லியிருக்கிறாரு, எக்ஸ்பிளைன் பண்ணார். அதாவது ப்ரையோரிட்டைசேஷன் ஆஃப் கஸ்டமர்ஸ். ஓகே, கஸ்டமர்ஸுக்கு முதல் இடம் நம்ம கொடுத்து அடுத்தது வந்து ஸ்டாஃப் நம்ம நல்லா பார்த்துக்கணும். ஸோ அதுதான் மேன் மேனேஜ்மெண்ட். அதாவது ஸ்டாஃப் வந்து அவங்க நல்லா வேலை செஞ்சால் தான், அவங்களுக்கு திருப்தி இருந்தால் தான், அதாவது ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் தான் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். ஒவ்வொரு வருஷத்து பெர்ஃபார்மன்ஸ் வில் பி குட், and then the company will really do very well, the organization. And மூன்றாவது வந்து of course he looks into God, the higher power. So this is what we have to see down here. நம்ம இந்த காரியம் குறித்து தான் நம்ம வந்து பார்க்கணும். அதாவது ஆண்டவர் ஒரு நம்பிக்கை நம்ம வைத்து தான் நம்ம ஒவ்வொரு வேலையும் நம்ம செஞ்சால் ஓகே நம்ம மேனேஜ்மெண்ட் வந்து சிறப்பாக இருக்கும். ஓகே, சிறப்பாகவே நம்ம வந்து நம்ம நடத்தலாம். ஸோ யூ சி வண்டர்ஃபுல் ஜேசன், அமேசிங் திங். அண்ட் யூ சி எல்லாரும் வந்து ஓகே அருமையாக சூப்பராக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அபவுட் டுகெதர்னஸ், ஈக்குவலிட்டி, ambitiousness அண்ட் ஆல்சோ மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ இதுதான் டீம் ஒர்க்குங்க, இதுதான் டீம் ஒர்க். அண்ட் யூ சி இட் இஸ் நாட் ஓன்லி
in the church. It's also in the marketplace. And எல்லாரும் வந்து ஒரு பங்காளராக இருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் பிளேஸ் அதாவது வெளி இடத்துல அவங்களோட வேலை இடத்துல வந்து நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறாங்க, ஒரு முன்மாதிரியாக இருக்கிறாங்க. அண்ட் அவங்களோட அனுபவ பிரகாரம் ஓகே அக்கார்டிங் டு தி எக்ஸ்பீரியன்ஸ் we are seeing their lives transforming other lives as well. And not only that, you see YAMSலேருந்து பார்த்தாக்கா ஒரே சபையிலேருந்து மட்டும் நம்ம வராமல் வெவ்வேறு சபையிலேருந்து வந்திருக்கோம் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சர்ச்சஸ். ஆனால் எப்படி நம்ம வந்து ஒரு யூனிட்டாக நம்ம வந்து வேலை செய்ய முடியுது, எப்படி ஒரு மனதோடு ஒரு ஃபேமிலியாக வேலை செய்ய முடியுது, இந்த ரகசியம் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க. And you would have known the secret behind the success of YAMS. And God is so good. And you know, a lot of great things are happening, new things happening. And for example, YAMS care team, அதாவது care team வந்து உருவாக போகுது. And the medical team, you know, now YMT is here, send me, igniters and all these things. So guys, I'm sure you all have learned so much through this talk show. பந்து விளையாட்டு மட்டும் இல்லை, ஓகே, நம்ம சபையிலையும் சரி நம்ம எப்படி டீமாக வேலை செய்கிறது, ஒற்றுமையாக வேலை செய்கிறது நம்ம வந்து லேர்ன் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ வேலை இடத்துல எப்படி இந்த டீம் ஒர்க் நம்ம அபியாசப்படுத்தணும், how should we apply teamwork in our workplace. So guys, thank you very much for watching the talk show 2.0. God bless you all. Be sure to join us later at 8 p.m. for our final session by Reverend Kumaradevan. நம்மளோட கடைசி பகுதிக்காக ரெவரண்ட் குமாரதேவன் அவரோட பிரசங்கத்தை மறவா ஜாயின் பண்ணுங்க. As for our merchandises, exclusively printed YAMS t-shirts and keychains are up for sales and they are going on a hot bargain. நம்மளோட YAMS merchandise exclusive t-shirts மற்றும் keychain விற்கப்படுகிறது. For more details, be sure to visit our official YAMS Instagram and Facebook pages. மேலும் விவரங்களுக்கு நம்மளோட YAMS Instagram மற்றும் Facebook ஃபாலோ பண்ணுங்க. You may place your order at this WhatsApp number and kindly key in your name and preferred sizes. நீங்கள் ஆர்டர் செய்வதற்கு இந்த வாட்ஸ்அப் எண்ணிலே உங்களோட பேரையும் சைஸையும் அனுப்பலாம். If you're not already subscribed, be sure to subscribe to our YouTube channel, turn on the post notifications button so that you will not miss any of our latest updates. நீங்கள் இன்னும் YAMSோட YouTube சேனல் official YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை என்றால் கீழே subscribe பட்டனை அழுத்துங்க, பிறகு bell பட்டனை அமுக்குங்க. We always keep you updated on our Facebook and Instagram pages, so be sure to follow us at YAMS International. நம்மளோட YAMS Instagram மற்றும் Facebook ID International ஃபாலோ பண்ணுங்க. Finally, be blessed, have a good break and we'll see you back later at 8 p.m. கர்த்தர் உங்களை எல்லாரும் ஆசீர்வதிப்பார். உங்களை 8 மணிக்கு பார்ப்போம். Signing off, I am Sharlene. இத்தோட விரும்புகிறேன், நான் உங்கள் எரிக். Peace. Bye.